அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. அஞ்ஞான இருளகட்ட தீபங்கள் ஏற்றி அறவழி பெறப்போதை தீபாவளி வழிபாடு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி. வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 31 இலங்கையர்கள் நாடு திரும்பினார். உயிரிழந்த உடல்களின் தகனம் அவரவர் கலாச்சார தேர்வுகளை அடிப்படையாக கொண்டது. ஐநா பிரதமருக்கு அவசர கடிதம். கோவிட்-19 தொற்றியவர்களுக்கு நாட்டில் வழங்கப்படும் சிகிச்சை முறை நோயாளி ஒருவர் வெளியிட்ட தகவல். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீக்கம் தொடர்பாக இராணுவ தளபதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நாளைய தினம் உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் தீபாவளி தினத்தை கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் அதனை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்ததாவது: உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் தீபாவளி பண்டிகை தினமான நாளை அஞ்ஞான இருள் அகற்றி அறிவொளி பரப்பும் எதிர்பார்ப்புடன் தீபங்களேற்றி வழிபாடுகளில் ஈடுபடுவார். தீபத்திருநாள் தீபாவளி பண்டிகையானது அனைத்து உள்ளங்களிலும் இருள் நீங்குவதுடன் தாம் ஒளியேற்று நல்வாழ்வு வாழ்வதற்கான பிரார்த்தனையுடன் பரஸ்பரம் ஒவ்வொருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி அன்பை மகிழ்ச்சியையும் அவர்கள் தமக்குள் பகிர்ந்து கொள்ளும் கலாச்சார விழா என்ற வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் இன மற்றும் சமய நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் மனிதர்களிடையே மேம்படுத்துவதற்கு இத்தகைய இறை நம்பிக்கை சார் விழாக்கள் பெரிதும் உதவும் என்பது எனது நம்பிக்கையாகும். உலகம் முழுவதும் கோவிட்-19 தொற்றின் காரணமாக பல்வேறு பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் வழிபாட்டு கிரிகைகளில் ஈடுபடுவது மனித உள்ளங்களுக்கு அமைதியை தருகின்றது. இந்த தீபத் திருநாளில் அந்த அமைதிக்காக எமது நாட்டிலும் உலகங்களிலும் வாழும் அனைத்து இந்துக்களும் ஒரு மனதாக கடவுளுக்காக அர்ப்பணிப்புகளை செய்வர் என்பது எனது நம்பிக்கையாகும். அது சிறந்ததோர் சமூகத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கட்டியெழுப்பும் எமது நோக்கத்திற்கும் ஆசீர்வாதமாகவும் அமையும் என்று நான் எண்ணுகின்றேன். இந்த தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் உள்ள அமைதி கிடைக்க நான் பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 31 இலங்கையர்கள் நாடு திரும்பினார். நாடு திரும்ப முடியாது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜப்பானில் சிக்கியிருந்த 31 இலங்கையர்கள் அரசாங்கத்தின் சிறப்பு அனுமதியுடன் நாடு திரும்பியுள்ளனர். அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்த 20 இலங்கையர்கள் நேற்றிரவு 10:30 மணியளவில் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 648 விமானத்தில் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். மேலும் ஜப்பான் நரிட்டோவிலிருந்து 16 இலங்கையர்கள் இலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 455 என்ற விமானத்தில் இன்று அதிகாலை 3:50 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு நாட்டுக்கு வருகை தந்த அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்த உடல்களின் தகனம் அவரவர் கலாச்சார தேர்வுகளை அடிப்படையாக கொண்டது. ஐநா பிரதமருக்கு கடிதம். உயிரிழந்த உடல்களின் தகனம் என்பது அவரவர் கலாச்சார தேர்வுகளை அடிப்படையாக கொண்டவை என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட இணைப்பாளரும் ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதியுமான கனாசிங்கர் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் சடலங்களை எரிப்பது தொடர்பில் இலங்கையில் தற்போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கனாசிங்கர் இக்கடிதத்தை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தொற்றால் இறந்தவர்கள் மூலம் பரவுவதை தடுக்க அந்த உடலங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் என்ற பொதுவான அனுமானம் ஆதாரங்களால் நிரூபணமாகவில்லை. அதற்கு பதிலாக தகனம் என்பது அவரவர் கலாச்சார தேர்வுகளை அடிப்படையாக கொண்டவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொற்றியவர்களுக்கு இலங்கை நாட்டில் வழங்கப்படும் சிகிச்சை முறை நோயாளி ஒருவர் வெளியிட்ட தகவல். தொற்றினால் பாதிக்கப்படும் நபர் ஒருவருக்கு எவ்வாறு சிகிச்சை வழங்கப்படுகின்றதென பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார். IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளி ஒருவர் பேஸ்புக் ஊடாக இதற்கான ஆலோசனை வழங்கியுள்ளார். நான் கடந்த 7 நாட்களாக சிகிச்சை பெறுகின்றேன். இன்னும் 7 நாட்களில் வீட்டிற்கு சென்று விடுவேன். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் எனக்கு எவ்வித மருந்துகளும் வழங்கப்படவில்லை. சூடான பானம் மாத்திரமே வழங்கப்பட்டது. தலைவலி ஏற்பட்டால் மாத்திரம் பாராசிட்டமால் மாத்திரை ஒன்று வழங்கப்படுகின்றது. விசேடமாக சுடுநீரில் உப்பு சேர்த்து தொண்டை கழுவப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக அரை மணித்தியாலயத்திற்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு பானத்தை பருக வேண்டும். அது கஞ்சி, தேநீர், கொத்தமல்லி, அவித்த சுடுநீர் போன்ற எந்த பானமாக இருந்தாலும் பருக வேண்டும். அதுடன் நாளொன்றிற்கு 2 அல்லது 3 முறை ஆவி பிடிக்க வேண்டும். ஆவி பிடிக்கும் போது ஒரு முறை மூக்கினால் சுவாசித்து வாயினால் ஆவியை வெளியேற்ற வேண்டும். அடுத்த முறை வாயினால் சுவாசத்தை உள்ளெடுத்து மூக்கினால் வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் இடையில் சிக்கியிருக்கும் தொற்று வெளியேறிவிடும்.
அத்துடன் 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை சவர்க்காரமிட்டு நன்கு கைகளை கழுவ வேண்டும். சானிடைசர் பயன்படுத்துவதற்கு பதிலாக சவர்க்காரம் பயன்படுத்துவது இன்னும் சிறந்தது. உங்களுக்கு தொற்றும் என்ற சந்தேகம் இருந்தால் உங்களுக்கான தனியான சவர்க்காரம், துடைப்பான் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உணவு உட்கொள்ளும் நேரத்தை தவிர்த்து ஏனைய அனைத்து சந்தர்ப்பத்திலும் முகக்கவசம் அணிந்திருப்போம். ஒரு நாளில் 3 முகக்கவசங்கள் மாற்றுவோம். விசேடமாக தொற்றிய பின்னர் மனதளவில் தைரியத்துடன் இருக்க வேண்டும். அதுவே கோவிட்-19 போராடுவதற்கான சிறந்த ஆயுதமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீக்கம் தொடர்பாக இராணுவ தளபதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அச்சுறுத்தல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவினை நீக்குவது தொடர்பான தீர்மானம் நாளைய தினம் எடுக்கப்படும் என இராணுவ தளபதி சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஊரடங்கு உத்தரவினை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகரில் கோட்டை, புறக்கோட்டை, பொருளை மற்றும் வெலிக்கடி ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மெர்தானை மற்றும் தெமட்டகொட ஆகிய பகுதிகளுக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொட்டாஞ்சேனை, முகத்துவாரம், மட்டகுழி, கிராண்ட் பாஸ், வெல்லம்பட்டி மற்றும் புளூமெண்டல் ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு ஏற்கனவே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்பகா மாவட்டத்திலும் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது. இந்நிலையிலேயே குறித்த பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவினை நீக்குவது தொடர்பான தீர்மானத்தை நாளைய தினம் எடுக்க உள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். தொற்று சமூகமயமாக்கப்படவில்லை என சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். தொற்றின் தாக்கம் நாட்டில் அதிகரித்துள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தொற்று இன்னும் 3ஆம் கட்டத்திலேயே உள்ளது. ஆகையினால் அதனை கட்டுப்படுத்துவது கடினமல்ல. மேலும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் தொற்று நோயியல் பிரிவு ஆகியன சமூகமயமாக்கப்படவில்லை என்றே கூறுகின்றன. அந்த வகையில் மினுவாங்குட மற்றும் பேலியகுட கொத்தனியில் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் மாத்திரமே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த கொத்தனியில் 1வது கட்டத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேர்மன் தடுப்பூசி வெற்றியளிக்குமா? இலங்கை பல்கலைக்கழக பேராசிரியர் வெளியிட்ட தகவல். ஜேர்மன் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் தடுப்பூசி வெற்றியளிக்கும் என்பது தொடர்பில் சரியான தீர்மானத்திற்கு வருவதற்கு தாமதமாகும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலுகா மலவிகே தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சாதாரணமாக தடுப்பூசி ஒன்றை தயாரிப்பதற்கு 5 அல்லது 6 வருடங்களாகும். சில நேரங்களில் 10 வருடங்களாகும். இந்த சோதனையை 2 மாதங்கள் கூட செய்யவில்லை. 2 மாத தரவுகளில் எங்களால் உறுதியான தீர்மானத்திற்கு பெற முடியாது. குறைந்தபட்சம் 2-3 வருடங்களாவது ஆய்வு செய்த பின்னர் இந்த தடுப்பூசி வெற்றி அளிக்குமா இல்லையா மற்றும் அது எவ்வளவு பாரதூரமானது என்று பார்க்க முடியும். அந்த தடுப்பூசியை 10 பேருக்கு வழங்கும் போது அதில் 9 பேரை தொற்றாமல் பாதுகாக்க முடியும் என கூறியே அவசர அனுமதி பெற முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் அந்த தடுப்பூசி 43,500 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவருக்கு உபாதைகள் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தடுப்பூசி மூலம் தொற்றுடன் போராடுவதற்கு மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பிற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இந்த புதிய தடுப்பூசி RNA தடுப்பூசி வகையைச் சேர்ந்ததாகும். தொற்றின் சிறிய மரபணு குறியீடுகள் தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தடுப்பூசி செலுத்தப்படும் போது தொற்று மனித உடலில் உருவாக்கப்பட்டு உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதை ஒரு வெளிப்புற பொருளாக உணர்ந்து அதை எதிர்த்து போராட தொடங்குகிறது. தடுப்பூசி 2 அளவுகளில் கொடுக்கப்படுகிறது. முதல் டோஸ் வழங்கிய 3 வாரங்களுக்கு பின்னர் 2வது டோஸ் வழங்கப்படும். அதை பெற்ற 90% மக்களுக்கு தொற்றின் அறிகுறிகள் உருவாகவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எப்படி இருப்பினும் இதுவரையில் RNA தடுப்பூசிகளை மனித பயன்பாட்டிற்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாலில் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். 7 வயது சிறுமிக்கு நேர்ந்த துயரம். ஊஞ்சல் கயிறு களத்தில் சிக்குண்டதால் களத்தேறி ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கோயில் வீதியைச் சேர்ந்த உயிர்ந்தன் சாதுரிய வயது 7 என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி சென்ட் ஜோன் பொஸ்கோ வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி குறித்த சிறுமி ஊஞ்சல் ஆடுவதற்காக மரத்தில் கொழுவியிருந்த ஊஞ்சல் கயிற்றினை கதிரையில் ஏறி எடுக்க முற்பட்டுள்ளார். ஊஞ்சலில் போடப்பட்ட முடிச்சினை அவிழ்க்க முற்பட்ட போது கதிரையிலிருந்து விழுந்தபோது கயிறு களத்தில் சிக்குண்டுள்ளது. வெளியில் வந்த தாயார் மகள் கயிற்றில் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பதறி அவரை உடனடியாக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்துள்ளார். வெள்ளை மாளிகையில் முக்கிய பதவிக்கு டான் கிளைன் தேர்வு. ஜோ பைடன் நடவடிக்கை.
அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரபூர்வமான இல்லமான வாஷிங்டன் மாளிகையில் பணியாளர் குழு தலைவராக டான் கிளைனை ஜோ பைடன் தேர்வு செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய 77 வயது ஜோ பைடன் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அந்த நாட்டின் 46வது ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். ஆட்சி மாற்றத்துக்கான ஆயத்த நடவடிக்கையில் அவரும் அவரது குழுவினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரபூர்வமான இல்லமான வாஷிங்டன் மாளிகையின் பணிப்பாளர் குழு தலைவராக டான் கிளைனை ஜோ பைடன் தேர்வு செய்துள்ளார். வெள்ளை மாளிகை நிர்வாகம் டான் கிளைன் வசம் பெறும். வெள்ளை மாளிகையின் மிக முக்கிய பதவி இது. ஜனாதிபதியின் அன்றாட செயற்பாடுகளை நிர்வாகம் செய்வார். வெள்ளை மாளிகையில் இவரது கவனத்துக்கு வராமல் ஒரு துருப்பு கூட அசைய முடியாது. இவர் ஜோ பைடனின் மூத்த உதவியாளர் ஆவார். 1980களிலிருந்து ஜோ பைடனிடம் இவர் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி பராக் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது வெள்ளை மாளிகையின் மூத்த உதவியாளராகவும் துணை ஜனாதிபதி அல்ஹோரின் பணியாளர் குழு தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். டான் கிளைன் பற்றி ஜோ பைடன் குறிப்பிடுகையில் அவருக்கு ஆழ்ந்த மாறுபட்ட அனுபவம் உண்டு. அரசியல் அரங்கில் அனைத்து தரப்பினருடனும் பணியாற்றும் திறனும் இருக்கிறது என கூறினார். தனது தேர்வு பற்றி டான் கிளைன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com